அண்ணே கிரீன் சிக்னல் போட்டாச்சு, வண்டி எடுங்க. ஓகேடா அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ண கையோட ராமுக்கு முடிச்சிருக்குமா. அம்மாடி, என்னால இந்த சம்சார பந்தத்தெல்லாம் இப்போ முடியாதுப்பா. அதுவும் இல்லாம என் கல்யாணம் லவ் மேரேஜ் தான். ஓஹோ, அரேஞ்சு மேரேஜ்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஐயா கொஞ்ச நாளைக்கு சுதந்திரமா இருக்க போறேன். கதை இப்படி போகுதா? யாரையாவது பாத்துக்கிட்டு வச்சிருக்கியாடா? டேய் ராம், சிவாக்கு பார்க்க போற பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா. அவளை உனக்கு பார்க்கலாம் தான் உன்னையும் கூட்டிட்டு போறோம். உங்க அம்மா கிட்ட இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புரியுதா? சான்ஸே இல்லை. ஐயாவுக்காக எத்தனை பொண்ணுங்க வரிசையில நிக்குது. இது சரிப்படாது அண்ணா, வண்டியை நிறுத்து. ஏண்டா? ஏனா நீ அம்மா பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதியா பண்றீங்க. டேய், இப்போ என்ன உன்னை தாலி கட்டவா சொல்ல போறோம்? சிவாவுக்கு போய் பொண்ணை பார்ப்போம். சிவா கல்யாணம் முடிவாச்சுன்னா அவங்க ரெண்டாவது பொண்ணை உனக்கு பார்ப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பேசுவோம், சரியாடா? ஐயோ முடியாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சிவாவுக்கு மட்டும்தான் பொண்ணு பார்க்க போறோம், எனக்கு இல்ல. டேய், சொன்ன கேட்க மாட்டியா நீ? நோ வே, எனக்காக காத்திருக்கிற என்னோட லவ்வர் ஏமாந்துட கூடாதே. இன்னும் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இப்படியா? சரிடா, சிவாக்கு மட்டும்தான் பொண்ணு பார்ப்போம். இப்போ நீ கூட மட்டும் வந்தா போறோம், சரியா? யார் சொன்னா? நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன். 5 பேருக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ரிப்ளை தான் வரல. டேய், என்னது 5 பேருக்கு அப்ளை பண்ணிருக்கியா? முதல்ல அங்க வாடா, அப்புறம் பாத்துக்கலாம். சிவா, நீ வேற முதல்ல இருந்து இப்ப ஆரம்பிக்காதடா. பொண்ணு வீடு வந்துருச்சு, வா முதல்ல இறங்கலாம். உன் வலது காலை எடுத்து வச்சு உள்ள போனா அப்பதான் உன் லைஃப் செம்மையா இருக்கும். வாங்க வாங்க, வழியெல்லாம் சுலபமா தெரிஞ்சுதா? சுலபமா தெரிஞ்சதுங்கண்ணா. வாங்க உட்காருங்க. தேவி, அப்பா, இவ என்னோட 2வது பொண்ணு. இப்பதான் பிஇ முடிச்சிருக்கா, வேலை கூட கிடைச்சாச்சு. தேவி, பவித்ரா கிட்ட காப்பி கொடுத்து அனுப்பு. எனக்கு சக்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். சரிங்கம்மா. தாயில்லா பொண்ணுங்க, ஜாதகம் ரொம்ப பொருந்திருக்குன்னு ஜோசியர் சொன்னாருமா. இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி பேசிடலாம். டேய் ராம், நீ தப்பிச்சுடா. டேய், தேவி சுமாரா தான் இருக்கா. டேய் அண்ணா, போதுண்டா, என்னை ஏற்றி விடாத. எனக்கு தேவியை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா சொல்லிட்டேன். டேய், 5 பேருக்கு அப்ளிகேஷன் போட்டோடா. உன் லவ்வர் உனக்கா காத்திருக்கா, ஞாபகம் வச்சுக்க. டே நான் தேவியை பார்த்த உடனே மானசீக காதலிக்கு டாட்டா காமிச்சிட்டேன்டா. அரேஞ்சு மேரேஜ் தான் பெஸ்ட். லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாதுப்பா. டேய், என்னடா இவ்வளவு ஸ்பீடா போற? இருடா, பவித்ராவையும் பாப்போம். முதல்ல பொண்ணை பார்க்கலாம். இந்த 2 தம்பியில எந்த தம்பி மாப்பிள்ள? வாட்ஸ்அப் போட்டோல பாத்துருக்கிறேன். 2 தம்பியும் ஒரே மாதிரில இருக்காங்க, அதனால கேட்டேன். இவன் என் மகன் சிவா. வணக்கம். இவன் என் தங்கச்சி மகன் ராம். வணக்கம் வணக்கம். இதோ பவித்ரா காஃபி எடுத்துட்டு வந்தாச்சே, வாமா. ஏமா, நீ நல்லா சமையல்லாம் பண்ணுவியா? சமைப்பேன். சிவா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கு எப்படிடா? எனக்கும் பிடிச்சிருக்குமா. சாந்தா, நீ என்னடி சொல்ற? என்னக்கா, இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி, உனக்கும் உன் பையனுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. அண்ணா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா. தேவி, பவித்ரா கிட்ட கேட்டு சொல்லுமா. சரிப்பா. டேய் ராம், உனக்கு இந்த பொண்ணு வேணாம்ல? வேணும்பா, நீ வேணா பவித்ரா விட்டுரு. டேய் போதுண்டா, உன் மனசு எனக்கு தெரியாதா? அம்மா, ராமுக்கு இந்த பொண்ணுங்களை கேளுங்கம்மா. சரி சரி, சாந்தா, உனக்கு பிடிச்சிருக்கா? பார்க்கலாம். ஒன்றும் பரவாயில்ல. ராம், அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன பேசுறது? என்னம்மா, என்ன விஷயம்? இல்லைண்ணா, உங்க 2வது பொண்ணு என் தங்கச்சி பையனுக்கு கேட்கலான்னு நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ டேய், என்னடா என்னோட தேவி உள்ள போயிட்டா? என்னோடவா? டேய், இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தேவிக்கு உன்னை பிடிக்கணும், ஜாதகம் பொருந்தி இருக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்குடா. அதெல்லாம் பொருந்தியாச்சுடா. பொருந்தியாச்சா? எப்படிடா? அது அப்படித்தான். அப்பா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம்மா, உள்ள போயிட்டு வரேன். சரிங்கண்ணா, போயிட்டு வாங்கண்ணா. என்னம்மா? அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏம்மா? அப்பா, இப்பதான் நான் பிஇ முடிச்சிருக்கேன், கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன், பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்கே தெரியும். அதுக்கு இப்ப என்னம்மா? இவருக்கு இங்கதான் வேலை. கல்யாணம் முடிஞ்சா என்னால பெங்களூர் போக முடியாதே. தேவி, நீ எடுத்திருக்கிற மார்க்குக்கு உனக்கு சென்னையிலேயே நல்ல வேலை கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? அததான்ப்பா நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. இல்லப்பா, இது சரி வராது, முடியாதுன்னு சொல்லிடுங்க. இங்க பாரு தேவி, நல்லா யோசிச்சு பாரு, அவசரம் இல்ல.
டைம் எடுத்துக்கோ. அப்புறமா கூட உன் பதில சொல்லு. எனக்கு கூட இது நல்ல இடமா தான் தோணுது. உனக்கு என்னடி ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிட்டு அழகா ஒரு ஷாப் வச்சுட்ட, உன் கீழே 2 பேர் வேலை செய்றாங்க. இப்போ நல்ல இடமா வந்துருச்சு, நீ ஃபுல் செட்டில். பட் நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பா எனக்கு முதல்ல வேலை முக்கியம்ப்பா. தேவி, நீ சொல்றதெல்லாம் சரி. பவித்ராவுக்கு எல்லாம் செட் ஆன மாதிரி உனக்கும் செட் ஆகுமா? அப்பா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்ப்பா. இங்க பார் தேவி, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல. நமக்கு பார்த்து பார்த்து செய்த நம்ம அப்பாவுக்கு நமக்கு எது நல்லதுன்னு தெரியாதா? நான் சொல்றத கேளு. உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உன் வேலை விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட இப்பவே பேசிடலாம். என்ன நீ அதுக்குள்ள மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற? அப்பா நீங்க போய் சரின்னு சொல்லுங்கப்பா, நான் இவகிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. என்கிட்ட இல்லப்பா, மாப்பிள்ளை வீட்டுல போய் சரின்னு சொல்லுங்க. விளையாட்டு பொண்ணு. ஏய் தேவி, உண்மையை சொல்லு. ராமு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு, ஆனா என் ஜாப். அப்படி வா வழிக்கு. ஜாப் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. நீ சென்னையிலே ஜாபுக்கு அப்ளை பண்ணு, உனக்கும் ராமு கிடைப்பாரு. ஜாபும் ஓகே ஆயிடும். எப்படியோ என்ன கவுத்துட்ட. ஏய் இதுதானே வேணான்றது. நீ ஏற்கனவே ராமுவை பார்த்து கவுந்துட்ட. நான் ஜஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ நானும் மாட்டிக்கிட்டேனா? குட் மார்னிங்மா. எனக்கு டிஃபன். வெரி குட் மார்னிங் பா. சரி வாடா வாடா, பவித்ரா எழுந்துட்டாளா பாருப்பா. அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா. அம்மா நீ சாப்பிட்டியாம்மா? இல்லப்பா, பவித்ராவோட சேர்ந்து சாப்பிடலான்னு தான் நினைக்கிறேன். அவ எழுந்துட்டாளா முதல்ல போய் பாருப்பா. அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நான் பவித்ரா கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாப்பா. பவித்ரா நான் கிளம்புறேன், போயிடுறேம்மா. சரி. பவித்ரா வாமா. குட் மார்னிங்மா. காஃபி வேணுமா டீ வேணுமா? காஃபி. இந்தம்மா காஃபி. என்னது காஃபி லைட்டா இருக்கு? முதல்லயே கேட்டிருக்க கூடாதா? எப்படி இதை குடிக்கிறது? ஸ்ட்ராங்கா வேணும். நீ முதல்லயே கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு போட்டிருப்பேன் இல்லையா? இதை இப்ப போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம். சரி, இந்த டிஃபனையாவது சாப்பிடுமா. காஃபியே இப்படி இருக்கு, டிஃபன் எப்படி இருக்குமோ? வேண்டாம் அத்தை. வேண்டாம்மா, பசியோட இருக்காதம்மா, உடம்புக்கு கெடுதல்மா. சரி எடுத்து வைங்க, வரேன். என்னது டிஃபனும் இப்படி இருக்கு? என்ன பண்றது, பசிக்குதே, சாப்பிட்டு தானே ஆகணும். அத்தை, இதை எப்படிதான் உங்க புள்ள இத்தனை நாளா சாப்பிட்டாரோ தெரியல. ஏமா, என்னோட சமையல் உனக்கு சாப்பிட பிடிக்கலையா? உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, அப்படியே செஞ்சு கொடுத்துடுறேன். இல்லட்டா நீயும் என்னோட வந்து ஒத்தாசை பண்ணு, 2 பேரும் ஒன்னா சமைக்கலாம். அச்சோ, அடுப்படியில எல்லாம் வேக என்னால முடியாது அத்தை. அங்க கூட அப்பா என்னதான் சமைக்க சொல்லி தொல்லை பண்ணுவாரு. ஆனா நான் தான் அப்பாவுக்கு தெரியாம தேவியோட தலையில எல்லாத்தையும் கட்டிடுவேன். என்னால சமைக்கலாம் முடியாது அத்தை. நான் இதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. பவித்ரா, சாப்பாடு கட்டி வச்சிருக்கேம்மா, எடுத்துட்டு போமா. இல்ல எனக்கு வேண்டாம். உங்க சாப்பாடு மோசமா இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இனிமே எனக்கு டிஃபன் சாப்பாடுலாம் செய்யாதீங்க, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். ஷோ, என்னம்மா அது? பவித்ரா, வெளி சாப்பாடெல்லாம் உடம்பு கெடுத்துருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கிளம்புறேன் அத்தை. தேவி 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 காஃபி. இந்தாங்க சூடான காஃபி. காஃபி பிரமாதம், உன்ன மாதிரியே. சும்மா இருங்க, அத்தைக்கு கொடுத்துட்டு வரேன். எடுத்துக்கோங்க அத்தை. அப்படி வச்சுட்டு போ. என்னது இது? காப்பியா இது? கழனி தண்ணி மாதிரி இருக்கு, வாயிலே வைக்க முடியல. இது ஏமா நல்லத்தனமா இருந்தது. இருக்கும் இருக்கும், போட்டது உன் பொண்டாட்டி இல்ல. தேவி, உனக்கு காப்பியே போட தெரியாதா? என்னாச்சு அத்தை? இந்த காப்பியை குடிக்க முடியல. சாரி அத்தை, உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லுங்க, அப்படியே போட்டு தரேன். என்னது, காப்பி போட கூட நான் சொல்லி தரணுமா? சரி, டிஃபனாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா இல்லையா? ரெடியா இருக்கு அத்தை, வாங்க சாப்பிடுங்க. என்னங்க நீங்களும் வாங்க. ஆமா, எனக்கும் ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது. அம்மா சாப்பிட்டோம், நான் அதை ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அத்தை உட்காருங்க அத்தை. என்னது இது? சட்னி இப்படி இருக்கு. இட்லினா பூ மாதிரி இருக்கணும், இப்படி தூக்கி அடிச்சா மண்டை பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்க கூடாது. தேவி தேவி, டிஃபன் எடுத்து வைமா. ராம், டிஃபன் சுத்த மோசம், நீ சாப்பிட மாட்ட. உன்னோட ஆபீஸ்ல கேண்டீன் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. இந்த டிஃபனை இவளையே தின்னு ஒழிக்கட்டும். இல்லம்மா, சாப்பிட்டு பார்த்து சொல்றேனே. டேய், அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்லம்மா, சரி சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. என்னங்க என்னங்க? அது இல்ல தேவி, நான் என்ன சொல்ல வரேன்னா. சரிம்மா, நான் வரேம்மா, வரேன் தேவி. மா, பவித்ரா. அப்பா
வந்துட்டீங்களா? உடனே போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வெளியில போகலாம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து அசதியா வந்திருக்கேன். ஒரு காபி சாப்பிட்டு வெளியே கூட்டு போறேனே. அம்மா, சிவா வந்துட்டியாப்பா? இந்தப்பா காஃபி குடிப்பா. சிவா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏமா தயக்கம், சொல்லுங்கம்மா. சிவா, பவித்ராவை எங்க வெளியில கூட்டு போயிட்டு வாப்பா. என் சமையல் வேற அவளுக்கு பிடிக்கல. ஒரு நல்ல ஹோட்டலா கூட்டு போப்பா என் மருமகளை. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேம்மா. ஓ, நான் சொன்னா புரியாது, அம்மா சொன்னா உடனே கேட்கணுமா? சரியான அம்மா பைத்தியத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ச்சே. பவி, ரெடியா? ம், ரெடி, போலாம் வாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோம் அத்தை. மா, தேவி. வந்துட்டியாப்பா? ம், அம்மா காலையில இருந்து சரியா சாப்பிடலப்பா. ஏம்மா களைப்பா இருக்கு, எனக்கு ஒரு காப்பி கொண்டு வாமா. டேய், பெத்தவ பசியா இருக்கிறான்னு சொல்றேன், உனக்கு எப்படிடா காப்பி குடிக்க மனசு வருது? என்னாச்சு தேவி? என்னங்க, இந்தாங்க காஃபி. அத்தைக்கு என் சமையல் பிடிக்கல போல இருக்கு. அம்மா நல்லா தானம்மா செஞ்சிருக்கா. ஆஃபீஸில் எல்லாரும் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்களம்மா. அப்ப நான் போய் சொல்றேனா? டேய், சாப்பாடு தான் இப்படின்னா வீட்டை பாடுறா, எங்காவது ஒழுங்கா வச்சிருக்காளான்னு. அம்மா அவள் வேலைக்கும் போகிறா, வீட்டில் சமையலும் பண்ணுறா, வீட்டையும் பார்த்துக்கிறா. கொஞ்சம் முன்ன பின்னதாம்மா இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சது தானே, அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. ஏது நேத்து வந்தவளுக்காக என்ன அட்ஜஸ்ட் பண்ணின்னு போ சொல்றியா? அது அப்படி சொல்லலம்மா. அப்புறம் எப்படிடா? அம்மா எதை சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிட்டா எப்படிம்மா நான் பேசுறது? நானு தப்பா எடுத்துட்டு போறேன். ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலம்மா. தேவி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணு, சரியா? சரிங்க. போதுமாம்மா, நான் சொல்லிட்டேன். நாளைக்கு சாப்பிட்டா தானே தெரியும் அம்மாவோட சமையல் எப்படின்னு. தேவி, பசிக்குது, சாப்பிடலாமா? வாங்கங்க அத்தை, நீங்களும் வாங்க. என்னங்க, பொரியல் கொஞ்சம் வைக்கட்டுமாங்க? பைமா நல்லா தானே இருக்கு செல்லக்குட்டி. எதுக்குங்க இதெல்லாம்? நான் உங்களையும் உங்க அம்மாவையும் தப்பாவே எடுத்துக்கல. ஆரம்பத்துல இப்படி சின்ன சின்ன உரசல் இருக்கும். தேவி, இதெல்லாம் போக போக சரியாயிடுமா? இல்ல, உங்களுக்கு பழகிடும். ஆட கடவுளே. அம்மா, வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்குமா. நாங்க போய் படுத்துக்கிறோம். அம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா. பவி, அந்த பார்சல் அம்மாயிட்டு கொடு. எந்த பார்சல்? என்ன பவி, நம்ம ஹோட்டல்ல இருந்து வரும்போது ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட்ஸ் வாங்கினோமே, அந்த பார்சல். இந்தாங்க. அம்மா, இந்தாம்மா, உங்களுக்கு பால்கோவா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா, கொடுப்பா. என்னது? அப்போ பால்கோவா எனக்கு இல்லையா? உங்க அம்மாக்குன்னு சொல்லியிருந்தா நான் எனக்கு தனியா வாங்கியிருப்பேன்ல. ஐயோ பவி. பவி, இந்தம்மா, இப்பெல்லாம் நான் ஸ்வீட் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். சிவா ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்தானேன்னு வாங்கிட்டேன். நீ சாப்பிடுமா. பரவாயில்லம்மா, நாங்க வேற ஸ்வீட் வாங்கிக்கிறோம்னா கிடைக்காத பொருளா அது. டேய், பவித்ராக்காக நான் சொல்லலடா. நிஜமாவே இப்பெல்லாம் நான் ஸ்வீட் அவ்வளவா எடுத்துக்கிறதே இல்ல. பவித்ரா, இந்தம்மா, நீ சாப்பிடுமா. ம், நீங்க சொல்றது சரிதான் அத்தை. ஒரு வயசுக்கு மேல ஸ்வீட் எடுக்காதது நல்லதுதான். நாளைக்கு ஏதாவது உடம்பு வந்து படுத்திட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. உங்க உடம்ப நீங்க தான் கண்ட்ரோலா வச்சுக்கணும். அம்மா, டேய், என் மருமகளுக்கு என் மேல எத்தனை அக்கறை தெரியுமா? சும்மா இருடா. ஆமா, ரொம்ப அக்கறை. என்ன சொன்னீங்க? இல்ல பவி, என் அம்மா மேல உனக்கு எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதானே பார்த்தேன். என்னடா இந்த பக்கம்? மனசு சரியில்லை, அதான் சரி உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். உங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் தான் வடை கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குமே, அதான் நேராக கேன்டீனுக்கு வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன். இது உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? நீ வடை சாப்பிட்றது எனக்கு என்னடா ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன். நல்ல வேலை இப்போ வந்தேன். ஆமாம், என்ன உன் ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? ஆஃபீஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. வீட்டில் தான். டேய், வீட்டில் என்னடா? இது தேவி நல்லா தான்டா சமைக்கிறா, ஆஃபீஸுக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறா. ஆனால் அம்மா என்னன்னே தெரியல, அவளை பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடாமே இருக்காங்கடா. உன் வீட்டுக்கதையை திருப்பி போட்டா அதுதான் இங்கே ஏன் கதை. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இது ஒரே நிமிஷம் சொல்ல முடியாதுடா, நிறைய விஷயங்கள் இருக்கு. டேய், இவ்வளவு இருக்கா? டேய், இதுக்கு மேலேயும் இருக்குடா, நான் சொன்னது பாதிதான்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்ணலாம்? அதான் பஞ்சு நெருப்பு தானே பத்திக்குது. நெருப்பையும் மோத விட்டா. டேய் அண்ணா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, என்னடா திடீர்னு சினிமா வில்ல மாதிரி பேசுற? டேய், சில நேரத்தை நாமளும் இப்படி தான்டா யோசிக்கணும், பிளான் பண்ணணும். அப்படியே விட்டா சரிப்படாதுடா. சரி, 2 நெருப்பும் சேர்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டா?
அது பின்னாடி பார்த்து போட்டா முதல்ல மோத விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பூகம்பமா எது கிடைக்குதுன்னு பார்ப்போம். டேய் வில்லன் சொன்னேன், திடீர்னு ஹீரோ மாதிரி பஞ்ச் டைலாக் பேசுற. சரி சரிடா. ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்க. சரி என்ன பிளான் சொல்லு. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஆ, அம்மா அம்மா. என்ன வந்ததும் வராததுமா அம்மா அம்மான்னுட்டு? இது ஒன்றும் இல்லை பவி. இது சரஸ்வதி அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் திருச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆமாண்டா. எனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கல. அம்மா நீங்களும் பவித்ராவும் போயிட்டு வந்துருங்களேன். நானே சொல்லலான்னு இருந்தேங்க. ஷாப்ல இப்போ வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னால வர முடியாதுங்க. நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க. சிவா, என்னப்பா பண்ணலாம் இப்போ நம்ம? அதாம்மா, அது வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் இருக்குமா, ராமுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவன் வரான்னா அவங்க கூட நீங்கள் போயிட்டு வந்துருங்களேன். அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் இருமா, லைன் போயிட்டு இருக்குமா. ஹலோ ராம். என்னடா ஆரம்பிச்சிட்டே உன் பிளான? டேய் சொல்றது மட்டும் கேளுடா. ஆமா, இங்க அம்மா பவித்ராலாம் நல்லா இருக்காங்க. நான் கேட்கவே இல்லையடா. டேய் அங்க சித்தி தேவி எப்படி இருக்காங்க அதை சொல்றேன். சண்டையை போட்டுக்கிட்டு மண்டையை உடைக்காத குறையா இருக்காங்கடா. ரொம்ப நல்லா இருக்காங்களா? சரிடா. இது சரஸ்வதி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் போறீங்கல்ல? நிக்காம போயிட்டேறா நீ. என்ன சித்தி போறியா? நீங்க 2 பேர் மட்டும் தானே போறீங்க? நடக்கட்டும். இங்க எனக்கு லீவு கிடைக்கலடா. பவித்ராக்கும் ஷாப்ல வேலை இருக்கான். யாராவது கல்யாணத்துக்கு போகணும்ல. ஒண்ணு பண்ணு, நீ அம்மாவை கூட்டு போடா. அது வரைக்கும் சித்தி இங்க நம்ம வீட்டுல இருக்கட்டும். எப்படி? தங்கள் உத்தரவு என் பாக்கியம். ஓகேடா. சரி நான் வச்சிடறேன். அம்மா, சித்தி அத்தை மேல இருக்கிற கோவத்தினால யாரும் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? உன் சித்தி குணம் தான் எப்பவுமே உனக்கு தெரியும்ல. அவ எப்பவுமே இப்படிதான்டா. ஆனா ராமுக்கு போகணும்னு ஆசையா இருக்காம்மா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ராம் கூட போயிட்டு வந்துருங்களேன். நீங்க வர வரைக்கும் சித்தி இங்க இருக்கட்டும். ஆமாண்டா, இதுவும் சரியா தான் தெரியுது எனக்கு. நாளைக்கு தானே கிளம்பணும். நீ ராம் கிட்ட போயிட்டு சொல்லிடு நான் வரேன்னு. சரிம்மா. அப்பா 2-3 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா இந்த அத்தை சாப்பிடுன்னு ஒரே உயிரை எடுத்துருவாங்க. கடவுளே ரொம்ப நன்றி. பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. என்ன காலங்கத்தாலே கதவை இப்படி இடிக்கிறீங்க? சண்டே தானே, என்ன வேணும்? மணி 7 ஆகுது. இது உனக்கு காலங்கத்தலையா? போய் எனக்கு காப்பி போட்டு கொண்டு வா. என்ன காஃபியா? அதுவும் நான் உங்களுக்கு நல்ல ஆளை பார்த்தீங்க. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க காஃபி போட்டதே இல்லையா? அந்த கதையெல்லாம் இங்க வேணாம். போய் காப்பி போட்டு கொண்டு வா. இந்த கதைலாம் இங்க வேண்டாம். போய் 2 இல்ல 3 காஃபி போட்டுட்டு நீங்க 1 குடிச்சிட்டு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வர எழுப்பி விட்டுட்டீங்க. எனக்கு இப்ப காஃபி குடிச்சே ஆகணும். போங்க. அதுக்கு வேற ஆளை பாருடி. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? சிவா கிட்டே நான் பேசிக்கிறேன். சிவா. என்ன சித்தி? இவளை காப்பி போட சொன்னா என்னென்னமோ பேசுறாடா. சித்தி, அவ கையால காபி சாப்பிடணும்னு நினைச்சா அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அவ காஃபி போட மாட்டா. பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்ல? ப்ளீஸ், இல்ல நீங்களே காஃபி போட்டுருங்களேன். இப்போ மட்டும் என் மருமக தேவி இங்க இருந்திருந்தா சூடா காப்பி போட்டுட்டு வந்து குடிங்க அத்தைன்னு கெஞ்சுவா. நான் தான் குடிக்காம பிகுலாம் பண்ணுவேன். அது போட்டா. டேய் ஒரு காப்பி போட்டு கொடுக்க சொல்லுடா. இப்ப மட்டும் என் அத்தை இருந்திருந்தா அவங்களும் என்னை இப்படிதான் கெஞ்சுவாங்க. நீங்களும் இருக்கீங்களே, நல்ல மாமியார் வந்து வாச்சிங்க என் தங்கச்சிக்கு. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? இப்படி ஒரு மருமகளை என் அக்காவுக்கு வாய்க்கணும்னு அவ தலையில எழுதியிருக்கு. என்ன அப்ப நீங்க ஒழுங்கா? நீ ஒழுங்கா? நீங்க ஏய் இதுக்கு மேல பேசுன அப்புறம் எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும். நீங்க இதுக்கு மேல பேசுனீங்க அப்புறம் எனக்கும் கெட்ட கோவம் 2 வரும். பேர் நிறுத்துறீங்களா? சண்டேனா வீட்டுல சண்டை போடணுமா? மனுஷன் நிம்மதியா இருக்க விடுங்க. போங்க. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாச்சுடா. ஆமா பெரியம்மா, வாங்க ஊருக்கு கிளம்பலாம். என்னடா சொல்ற நீ? திருச்சிக்கு வந்திருக்க. ஸ்ரீரங்கம் இருக்கு, உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு, முக்கொம்பு இருக்கு. இதெல்லாம் தேவியோட போயிட்டு வரலான்னு இல்லையா உனக்கு? கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட வந்திருக்க. திருச்சியில அவளுக்கு புடவை பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி கொடுறா. கூட்டு போடா. சரி பெரியம்மா, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன். எல்லாம் ஒண்ணா போயிடலாம். என்னது? நான் எதுக்குடா? சிவ பூஜையில கரடி மாதிரி நீங்க போயிட்டு வாங்கடா. அடுத்த தடவை என் பேரன் பேத்திய பாத்துக்கணும்ல. தேவி,
கேட்டுக்கிட்டல. சும்மா இருங்க. இப்போ நான் சரஸ்வதி அத்தை கூட கொஞ்சம் ஒத்தாசைக்கு இருக்கேன். நீங்க 2 பேரும் போயிட்டு ஜாலியா வாங்கப்பா. அத்தை, உங்களை எப்படி விட்டுட்டு போறது? ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லம்மா. நீங்க போயிட்டு வாங்க முதல்ல. சரி பெரியம்மா. வர அத்தா. சரிம்மா, பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாம்மா. என்னங்க பெரியத்தை எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஆமா தேவி, பெரியம்மா எப்பவுமே இப்படித்தான். அம்மாவும் நல்லவங்க தான். என்ன பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம். எப்பவுமே தனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. வயசாகுதுல்ல, ஆனா விட்டு கொடுத்தா முதல் மரியாதை தன்னால வரும்னு அவங்களுக்கு தெரியல. நல்ல வேலை நீ எனக்கு மனைவியா வந்த. நீ விட்டு கொடுத்து போயிடுற, அதனால நம்ம வீட்டுல பிரச்சனையே இல்லம்மா. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே வீடு வீடா இருக்கும். பவித்ராவுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழகிடுச்சு. நானும் சில விஷயங்கள்ல பிடிவாதமா இருப்பேன். என்னோட படிப்பு, என்னோட ஜாப் இப்படி. ஆனா உறவுல விட்டு கொடுத்து போறதுதான் உறவை வழக்கம். எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன? பொண்ணுங்களோட பிரச்சனை ஆண்களோட காது வரைக்கும் கொண்டு போக கூடாதுன்னு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வெளியில 1000 பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வர ஆண்களை அமைதிப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது வீடு தான். ஆனா அந்த வீட்டுல பெண்களால நிம்மதி இல்லைன்னா அந்த குடும்ப தலைவன் எப்படி தன் குடும்பத்தை கவனிக்க முடியும்? அதனால ஆண்களோட காதுக்கு எந்த பிரச்சனையும் போகாம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. தேவி, உங்க அம்மா உண்மையிலே உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. உங்க அம்மாவும் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. மகன் மேல வைக்கிற அதிகபட்ச பாசமே மருமகளை கொஞ்சம் விலக்கி பார்க்க தான் தோணும். இது காலங்காலமா சில குடும்பங்கள்ல வர்றது தானே. ஆனா என்னையும் பவித்ராவையும் எங்க அம்மா ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. பவித்ராவும் உங்க அம்மா மாதிரி தான். அவ உங்க பெரியம்மாவை என்ன பாடுபடுத்திருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள அவளும் நல்லவ. அம்மா இறந்தத அவளால தாங்க முடியலங்க. அதை மறக்க இந்த பிடிவாத குணம் அவளுக்குள்ள வந்துருச்சு. கவலைப்படாத தேவி, எங்க பெரியம்மா அண்ணியை நல்லா பாத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை தாங்க எனக்கு. பேசிக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டோம். இரு தேவி, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்பா வயிற்று வலிக்குதே. இந்த 4 நாளா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிடுச்சு. அத்தை இருந்திருந்தா அப்பப்ப ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. வேளைக்கு காஃபி பஜ்ஜின்னு எதையாவது செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டையும் சுத்தமா வச்சிருப்பாங்க. நானும் நல்லா லேட்டா எழுந்திருப்பேன். நினைச்சபடி நடந்துப்பேன். இந்த அம்மா வந்ததுல இருந்து டார்ச்சர். காஃபி போடு, துணி அயன் பண்ணு, சமன்னு. இதுல டிவி வேற. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு ரிமோட்டை என் கையில இருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டுல சுதந்திரமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் வந்தா அவரை உடனே கூட்டு வச்சு எதையாவது என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வீடா இல்ல என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை இருந்த வரைக்கும் இது ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. இப்பதான் என் அத்தையோட அருமை எனக்கு புரியுது. தேவி, நீ எப்பமா வருவ? அத்தைன்னு பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி சுத்துவ. காப்பி சாப்பாடு நேரத்துக்கு கொடுப்பியே. இந்த பவித்ரா ஒன்றும் கொடுக்கறது இல்லம்மா. நீ வீட்டை சுத்தமா வச்சிருப்ப. இவ்வளவு வச்சிருக்கா பாரு. வீடா இது? பார்க்கவே கன்றாவியா இருக்கு. டிவி கூட பார்க்க விட மாட்டான். ரிமோட்டை கையிலே வச்சுட்டு சுத்துறான். சிவா வந்தா ஏதோ ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒதுங்கி போறாளா, அப்பவும் மாட்டான். பின்னாடியே அவனை முந்தானியில முடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிடுவான். நீ இருந்தப்போ நான் எப்படியோ இருந்தேன். இப்போ பாரு, அருமை நீ இல்லாதப்பதாம்மா தெரியுது. தேவி, நீ சீக்கிரமா வந்துருமா. பவி, சித்தி, என்னது ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க? எனக்கு காஃபி வேணும். யார் போட்டு கொடுக்க போறீங்க? இருடா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க, இந்தாங்க காஃபி. என்னது டபுள் காஃபியா? சித்தி காஃபி போட்டு தரேன்றாங்க. பவி காஃபி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம வீடுதானா இல்ல அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? பவி, நீ ஏன் பவி தானே? சித்தி, என்ன சித்தி? என்னங்க சும்மா இருங்க. டேய், கேலி பண்ணாதாடா. அதெல்லாம் போட்டேன்டா. தேவி எப்படா ஊர்ல இருந்து வருவா? எனக்கு எப்படிமா தெரியும்? வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? டேய், நீ வந்துட்ட. தேவி எங்கடா? அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? தேவி, என் கண்ணு. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கா அத்தை? அத்தை வாங்க, அத்தை வாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? லக்கேஜ் கொடுங்க, நான் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேன். ஐயோ பரவாயில்லம்மா, நானே வச்சிடுறேன். எப்படிமா இருக்க நீ? நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்தை. இருங்க
நான் எல்லாருக்கும் இப்பவே போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பவி இரு, நானும் வரேன். சரி வா. அண்ணே சக்சஸ் நம்பவே முடியலடா ராமே. அதானே. டேய் ராமு, பவித்ரா கூட இந்த 4 நாள் வாழ்ந்த பிறகுதான் தேவி எவ்வளவு நல்லா என்ன பார்த்துக்கிட்டான்னு எனக்கு தெரிஞ்சுதுடா. அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன்னு இப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது. இனிமே என் மருமக கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிப்பேன். நீங்களா பேசுறது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையேம்மா. பவித்ரா அன்னைக்கு உரிச்சி. அத்தை இந்தாங்க காஃபி. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் அத்தை, இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எங்க போகணும்னு சொல்லுங்க, நாங்க உங்க கூட வரோம். அவர் வேலையில பிஸியா இருந்தா கூட பரவாயில்ல, நான் உங்க கூட நிச்சயமா வருவேன். நீங்க இல்லாம இந்த வீட்டுல இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அத்தை. எனக்கும் அப்படித்தாம்மா பவித்ரா. நீ கல்யாணத்துக்கு வராதது எனக்கு ரொம்ப குறையாவே இருந்ததுமா. எல்லார்கிட்டையும் உன்னை பத்தியும் நீ வச்சிருக்கிற ஷாப்பை பத்தியும் உன் புத்திசாலித்தனத்தை பத்தியுமே பேசிட்டு இருந்தேம்மா. ஆமா பவி, உன்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. தேவி, நான் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினேன் எனக்கு இங்க வந்த பிறகுதாம்மா தெரிஞ்சுது. இனிமே நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருமா. அத்தை, மன்னிப்புலாம் பெரிய வார்த்தை எதுக்கு அத்தை? நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். எனக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை. அத்தை நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் கூட உங்ககிட்ட பாசமாவே நடந்துக்கல. இனிமே உங்களை உட்கார வச்சு நான் நல்லா பாத்துக்குவேன். சரியா அத்தை? என்ன பவித்ரா, எனக்கு உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நாம 2 பேரும் வேலையை பகிர்ந்துக்கலாம். இதை நீ தான் செய்யணும், அதை நான் தான் செய்யணுங்கிற ஈகோலாம் நமக்குள்ள வேண்டாம். நம்ம கண்ணுல பட்ட வேலையெல்லாம் செய்வோம். முக்கியமா என் பேர பிள்ளைகளை நான் தான் வளர்ப்பேன். பேர பிள்ளைங்க மட்டுமில்ல, கொள்ளு பேர பிள்ளைங்களை, எள்ளு பேர பிள்ளைங்களை எல்லாரையும் நான் தான் வளர்ப்பேன். அதுக்குள்ள என்ன உட்கார வச்சிடாத பவித்ரா. அத்தை போங்க அத்தை. பாடி நாம போட்ட திட்டம் நல்லபடியா வேலை செஞ்சிடுச்சு. ஆமாம்பா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க 2 கண்ணும் பத்தலப்பா. அடட பரவாயில்லையே, எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க சமந்தி, வாங்க 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 வாங்க. வாங்கப்பா வாங்க. வாங்க மாமா. வாங்க மாமா வாங்க. மாப்பிள்ள ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. என்ன விஷயம் மாப்பிள்ள? மாமா வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்களை கூப்பிட்டோம். இன்னும் இந்த விஷயத்த நாங்க எங்க அம்மா கிட்ட, அவ்வளவு ஏன் உங்க பொண்ணுங்க கிட்ட கூட சொல்லல. என்ன மாப்பிள்ள, பீடிகை ரொம்ப பலமா இருக்கு. ஒண்ணுமில்ல மாமா, நீங்க தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்? பேசாம எங்க கூட வந்துடலாமே. அடடா, கரெக்டுப்பா. ஆமா சம்பந்தி, பிள்ளைங்க சொல்றதுதான் சரி. நீங்களும் எங்களோடயே இருந்துருங்க. ஆமாங்க, நீங்க எங்க கூடவே இருந்துடலாம். அம்மா, நீங்களும் உங்க பிள்ளைங்களும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். என் வேலைகளை நானே பாத்துக்கிறேன். இத்தனை நாளா என் பெண்களுக்காக குடும்பத்துல அம்மாவாவும் அப்பாவாவும் வாழ்ந்துட்டேன். என்னோட தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்போ எனக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு. புத்தகம் வாசிக்கிறது, நண்பர்களோட வெளியே போறது, கோவிலுக்கு போறதுன்னு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். என்னை போல இருக்கிற வயசானவங்களோட பிரார்த்தனை என்ன தெரியுமா? படுக்கையிலே விழாம நடக்கையிலே போகணும் தான். சித்தி, நீங்களும் தான் சித்தி. ராமன் தேவி இங்க இருந்து ஆபீஸ் போட்டோம். அடுத்த மாசம் நாங்க உங்க வீட்டுல வந்து தங்குறோம். எப்படி? அதுக்கு என்னடா, தாராளமா வாங்க. என் மருமக சூப்பரா காப்பி போடுவா, சூப்பரா சமையல் பண்ணுவாடா. அம்மா, உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைய முதலா கேக்குறேன்னா சும்மா ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஏன்டா அப்படி கிண்டல் பண்ற? சரி சரி, பக்கத்துலதான் ஐஸ்கிரீம் கடை இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க, யார் யாருக்கு என்ன ஃபிளேவர் வேணும்? டேய், எனக்கு மேங்கோ வேணும்டா. எனக்கு பட்டர் ஸ்காட்ச். அடடடடடா, இப்பதான் நாம எல்லாரும் ஒண்ணா ஆயிட்டோமே. இனிமே எதுக்கு வேற வேற ஃபிளேவர்? அப்படியா? ஒரே ஃபிளேவர். அப்போ ஒரே ஃபிளேவர் ஃபேமிலி பேக். அப்படிதானே?